மைசூர் அரண்மனை அம்பாவிலாஸ் அரண்மனை என்றும் அழைக்கப்படுகிறது. இது கர்நாடகாவில் மைசூரில் அமைந்துள்ள ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அரண்மனையாகும். இந்த அரண்மனை உடையார் வம்சத்தின் அதிகாரப்பூர்வ வசிப்பிடமாகவும் மைசூர் ராஜ்யத்தின் இருக்கையாகவும் இருந்தது. இது இதன் அற்புதமான கட்டிடக்கலை மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்திற்காக அறியப்படுகிறது. மேலும் இது இந்தியாவின் பிரபலமான அரண்மனைகளில் ஒன்றாகும். இந்த அரண்மனை மைசூர் அரச குடும்பத்தினரால் கட்டப்பட்டதாகும். இதில் பல அறைகள், மண்டபங்கள் மற்றும் கட்டடங்கள் உள்ளன. அவை அரச குடும்பத்தின் கதைகளையும் வாழ்க்கையையும் வெளிப்படுத்துகின்றன. தற்போது இவ்வரண்மனையில் அரச குடும்பத்தின் பல்வேறு படங்கள், ஓவியங்கள், அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய உடைகள், வெள்ளி பொருட்கள், மர வேலைப்பாடுகள் மற்றும் கண்ணாடி வேலைப்பாடுகள் போன்றவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வரண்மனை 1897ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் கட்ட துவங்கப்பட்டது. 1912ஆம் ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் யதுவம்ச உடையார் குடும்பத்தினரால் விஜயநகர பேரரசின் கீழ் சிற்றரசாக 1565 வரையிலும் பின் விஜயநகர பேரரசின் வீழ்ச்சி வரையிலும் ஆளப்பட்டு வந்தது. பின்னர் பல சிற்றரசுகள் தென்னிந்தியாவில் விடுதலை பெற்ற காலத்தில் மைசூரும் விடுதலை பெற்றது. நரசராஜ உடையார் மற்றும் சிக்கதேவராய உடையார் ஆகிய அரசர்களின் கீழ் கர்நாடக மாநிலத்தின் பல பகுதிகள் மைசூர் பேரரசின் கீழ் கொண்டு வரப்பட்டு இப்பகுதியில் ஒரு பலமான பேரரசாக அமைக்கப்பட்டது. அரண்மனையின் முன் நுழைவு வாயிலில் இருந்து மைதானமும், அடுத்து ராச தர்பார் மண்டபமும், அடுத்த உள்பகுதியில் மல்யுத்த மைதானமும், அதையடுத்து அந்தப்புறம் என சுமார் 175 அறைகளையும் சற்றேறக்குரிய 50,000 ஹெக்டேர் பரப்பளவும் கொண்டுள்ளது இவ்வரண்மனை. இவ்வரண்மனை தரைமட்டத்திலிருந்து கோபுரம் வரை 145 அடி உயரமாகும். மிகப்பெரிய நுழைவு வாயில், திறந்த வெளி ஹால்கள், மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள் என பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட இந்த அரண்மனைக்குள் ஆயுத அறை, நூலகம், லிஃப்ட் வசதி, வேட்டை அறை, பிரத்யேக படுக்கை அறைகள் என அனைத்தும் 3வது மாடியில் அமைந்துள்ளன. கோட்டைக்குள் 3 பெரிய பிரத்யேக கோயில் கட்டிடங்கள் உள்ளன. அரண்மனையின் இதயமான முக்கிய கட்டிடத்திற்குள் 18 கோயில்கள் உள்ளன. மைசூர் மன்னர்கள் சாமுண்டு தேவியின் பக்தர்கள். எனவே அரண்மனை சாமுண்டி மலைகளை எதிர்கொண்டு அமைந்துள்ளது. தற்போதைய தலைவர் யதுவீர கிருஷ்ணதத்த சாமராஜ உடையார். இவர் 27வது பாதுகாவலர் ஆவார்.